என்ன வெயில், என்ன வெயில், குளிக்கும் போதே வேக்குதுங்க. சரி ஓகே, வெயில் தான் இப்படி கொடுமையா இருக்குன்னு சொல்லிட்டு சீரியல் பக்கம் வந்தா அது அதை விட கொடுமையா இருக்கே. தன்னன்னா தன்னேனா தன தன்னன தன்னன தன்னேனா தன்னன்னா தன்னேனா தன தன்னன தன்னன தன்னேனா. முடியல ஆரம்பிச்சிருவோமா? பட் அதுக்கு முன்னாடி கடைசி வீடியோல கேட்டிருந்த கேள்விக்கு எக்கச்சக்கமான பேர் கரெக்டான ஆன்சரை சொல்லியிருந்தாலும் நம்ம சூஸ் பண்ண அந்த 3 பேர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லோகேஸ்வரன், கோபி பேபி, கீதா கந்தசாமி. அவங்க 3 பேருக்கும் இந்த வாட்டி கிளாப்ஸ் வேணாம், பொர்ரா விசில. ஃபர்ஸ்டா விஷ்ணுமதி அப்படிங்கிறவங்க நம்மளுடைய பிசினஸ் நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அண்ணா பாக்கியலட்சுமி சீரியல்ல இன்னைக்கு டேட்ல பாக்கியலட்சுமி சீரியலா இவன்லாம் நம்மளுக்கு கண்டென்ட் கொடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு. சரி வாங்க இன்னைக்கு அப்படி என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்துருவோமா? அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். உங்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும் சொல்லுங்க சார். சொல்லுங்க அங்கிள். சொல்லுங்க, அதையும் கேட்போம். எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு நானே சொல்லணுங்களா? எப்படிப்பட்ட பொண்ணு? அது வந்துங்க, நம்ம பழனிக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்க ஃபேமிலியும் அவரும் காட்டக்கூடிய ஆர்வத்தை விட நம்ம பாக்கியலட்சுமி ஃபேமிலி காட்டக்கூடிய ஆர்வம் தான் கொஞ்சம் ஓவரா இருக்கு. சரி, அவருக்கு இப்ப எந்த மாதிரியான ஒரு மனைவி வேணும் அப்படின்னு பாக்கியலட்சுமி ஃபேமிலி சுத்து போட்டு கேட்கும் போது அவர் என்னென்ன சொல்றாரு அப்படிங்கறத கேளுங்களேன். சொல்லுங்க மாப்பிள்ள. எனக்கு என் வாழ்க்கையில எல்லாமே அம்மா தானே. எங்க அம்மாவை நல்லபடியா பாத்துக்கணும். ஏற்கனவே கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. என்னடா நடக்குதுங்க? நான் மேல வந்துட்டேன்டா. சொன்ன அடுத்த செகண்டே பாக்கியலட்சுமி போய் அவங்க அம்மாவை அப்படியே அரவணைச்சு அப்படியே கவர் பண்ணிட்டாங்களே, கவரு. சரி ஓகே, நெக்ஸ்ட். அடுத்தது சார். அடுத்தது என் அக்கா தங்கச்சி கிட்ட எந்த வித்தியாசம் இல்லாம அவங்க அக்கா தங்கச்சி மாதிரி பாத்துக்கும். அக்கா தங்கச்சியா? அப்ப நம்ம பாக்கியலட்சுமி இப்ப சர்ன்னு அவங்க அக்கா தங்கச்சி கிட்ட போகணுமே. போயிட்டாங்களா? இந்தாங்க உங்களுக்கு சுகர் இல்லாதது. ஐயோ, நல்லா பொறுமையா சாப்பிடுங்க. அடேங்க அப்பா, பழனி தங்கச்சிக்கு சுகர் இருக்கிற விஷயம் பழனிக்கு தெரிஞ்சிருக்குமோ இல்லையோ, நம்ம பாக்கியலட்சுமிக்கு தெரிஞ்சு எவ்வளவு அக்கறையா கவனிச்சுக்கிறாங்க. இருந்தாலும் வச்ச 2 டெஸ்ட்லயும் பாஸ் ஆயிட்டாங்களே, இந்த 2 டெஸ்ட தூக்கி ஓரமா வைங்க. அடுத்ததா ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு, அத பாருங்க. தேங்க் யூ கூவுடா. அவங்கள பார்த்ததுமே அப்படியே என் மண்டைக்குள்ள ஒரு லைட் எரியணும். வாரே வா. அதாவது லவ் சீன்ஸ்ல பிரேமுலுக்கே டஃப் கொடுக்கறாங்களே. என்ன சொன்னே? அதாவது லவ் சீன்ஸ்ல பிரேமுலுக்கே டஃப் கொடுக்கறாங்களே. குட், வெரி குட். கொஞ்சம் கிட்ட வாயே. போங்க தம்பி. ஆனா என்ன, இவர் மண்டைக்குள்ள லைட் எரியும்னு சொன்னாரு. பட் லைட்டை தூக்கி நம்ம பாக்கியலட்சுமி மண்டைக்கு மேல போட்டு விட்டாங்க. இதுக்குதே அந்த லைட்டை ஆஃப் பண்ணி அதுக்கப்புறம் ஆன் வேற பண்ணி விட்டாங்க. ஆஃப் பண்ண சொல்லு. ஆஃப் பண்றா. வல்ல கிட்டா. ஏய் போடா. வருது. இது வரைக்கும் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக ஓடிக்கொண்டிருந்த நம்ம பாக்கியலட்சுமியில இதுக்கப்புறம் ஒரே லவ்ஸா தான் இருக்கும் போலயே. அடுத்ததா பியூட்டி அப்படிங்கிறவங்க நம்மளுடைய இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அண்ணா இந்த மலர் சீரியல்ல கொஞ்சம் போய் பாருங்க, இந்த டேட்ல ஒரு விஷயம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரியான கண்டென்ட் ஒன்று எடுத்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அது என்னன்னு நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், வாங்க. ஒண்ணு விடாம போறாதுன்னு சொல்றேன் சார். சொல்லு. கண்டிப்பா தம்பிக்கு இந்த பொண்ணு பிடிக்குமா? அவனுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் பாருங்க, அவளை ரொம்ப பிடிக்கும். இந்த நிக்கிதான்ற கேரக்டர் யாருன்னு தெரியுதா இல்லையா? இதுக்கு முன்னாடி டெட் பாடி கேரக்டரா நடிச்சு திரும்புன்னு சொன்னோனே அவங்களே திரும்பி ஆஸ்கார் லெவல் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணாங்களே, தட் சேம் கேரக்டர். என்ன அவனை எப்படி இந்த கல்யாணத்தை சம்மதிக்க வைக்கிறதுனே எனக்கு தெரியல. எனக்கு ஒரு 1 month மட்டும் இங்க தங்கறதுக்கு பெர்மிஷன் கொடு. அவர் மனச நான் மாத்தி காட்டுறேன். இந்த நிக்கிதான்ற கேரக்டர் துர்கான்ற கேரக்டர் தான் பிளான் பண்ணி அவங்க வீட்டுல தங்கவே வைக்கிறாங்களாமா. பட் ஒரு பிள்ளைய பிளான் பண்ணி தங்க வைக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அந்த காரணம் என்ன காரணம் என்று அவங்களே சொல்றாங்க, கேளுங்க. உன் பிளாஷ்பேக் மறந்து போச்சா என்ன? மறக்கிற மாதிரியா எனக்கு நடந்தது? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. என் அண்ணனோட சாவுக்கு காரணமான இந்த செண்பகவல்லிய பழி வாங்கிய தீரணும்.
உங்க 2 பேரையும் சேர விடாம என் அண்ணனை தற்கொலை பண்ணி சாகுற அளவுக்கு பண்ணிட்டாங்க. அதுக்கு பழிவாங்க தான் நான் இங்க வந்திருக்கேன். So, இவங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது துர்காவும் நிக்கிதாவுடைய அண்ணனும் லவ்வர்ஸா இருந்திருக்காங்க. பட் வீட்ல அக்செப்ட் பண்ணிக்கல அப்படிங்கிற காரணத்தினால நிக்கிதாவுடைய அண்ணன் சூசைட் பண்ணி செத்து போயிட்டாப்புல. சோ இதை தெரிஞ்சுக்கிட்டு நிக்கிதா எப்படியாச்சும் இந்த குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக துர்காவுடைய ஹெல்ப்போட இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. கரெக்டா? இவ்வளவு தெளிவா போயிட்டு இருந்த இந்த சீரியல்ல எங்க குழப்பம் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, நிக்கிதா இறந்து போன விஷயத்தை கேள்விப்பட்டு ஒருத்தர் ரொம்ப பரபரப்பா ஓடி வந்தாரு. அவர் யாருன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்க. யாரா நீ? நாயாரா? ஒரு பாவமும் அறியாத ஒரு அப்பாவி பொண்ண இவங்க புள்ள துடிக்க துடிக்க கத்தியால குத்தி கொலை பண்ணானே, அந்த நிக்கிதாவோட அண்ணன்டா நானு. வாட் எ அன்எக்ஸ்பெக்டட் இன்சிடென்ட். எப்படி உயிரோட இருந்த நிக்கிதா செத்து போன உடனே பல வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன அவங்க அண்ணன் இப்ப உயிரோட வந்துட்டாரு. சரி கழுத, இது கூட பரவாயில்லன்னு வச்சுக்கலாமே. ஆனா நிக்கிதாவுடைய அண்ணனை பார்த்து அவங்க ஃபேமிலி எல்லாம் ஷாக் ஆனது ஒரு பக்கம் இருந்தா, இன்னொரு பக்கம் அவங்க அண்ணனுடைய லவ்வராகிய துர்காவே ஷாக் ஆகுறாங்க. ஆக மொத்தத்துல நம்ம டைரக்டர் இந்த நிக்கிதான்ற கேரக்டரை எதுக்காக இந்த சீரியலுக்குள்ள கொண்டு வந்தோம் அப்படிங்கறதையே மறந்து இப்ப சீரியலை எங்கெங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்காப்ல. நம்ம ஆடியன்ஸும் உட்கார்ந்து என்ன சீரியல் அப்படின்னு கண்ணீர் மல்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. அடுத்ததா ஐஷு ஏவிவி அப்படிங்கிறவங்க ப்ரோ இந்த கண்ணெதிரே தோன்றினால் சீரியல் பக்கம் போய் பாருங்க. அதுல ஒரு குழந்தைய காப்பாத்துற சீன் ஒண்ணு இருக்கு. நான் பதறி போயிட்டு பதறி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. குழந்தைய காப்பாத்துறதுல பதட்டமான சீனா என்னவா இருக்கும்? உனக்கு எல்லாமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உடனே உசுர பணைய வச்சு போனவன் அவனுக்கு முன்னால நான் போய் ஒரு அடி குப்புற விழுந்துட்டேன். என்னடா இது, என்ன இளவுடா இது? ஏண்டா வர வர ஹிந்தி சீரியலுக்கே டப் கொடுக்குறீங்களா நீங்களா? நாங்க என்ன வேணும்னா செய்யறோம், வேற வழி இல்லடா கண்ணா. ஓடிட்டு இருந்த அந்த புள்ளைய போய் புடிச்சு நிப்பாட்டி இருந்தாலே போதும். ஆனா அந்த புள்ளைய புடிச்சு சம்பந்தமே இல்லாம தள்ளி விட்டுட்டு நீ போய் எகிரி குதிச்சது மட்டும் இல்லாம நல்லா வெளியே வரைக்கும் இருந்த ஸ்லாப தாண்டி உள்ளுக்குள்ள இருந்த ஸ்லாப புடிச்சு தொங்கட பத்தியா? அங்க நிக்கிறா நீ, அங்க நிக்கிற. சிரிக்கிறாருண்ணா, என்ன பார்த்து சிரிக்கிறாரு. எனக்கு தெரியுது நீங்க எது சிரிக்கிறீங்கன்னு. என்னோட ஷால புடிங்க சார். சரி கர்மத்தை, இவன் கீழே விழுந்து அந்த புள்ள ஷாலை போட்டு இவனை மேல தூக்கி கொண்டு வந்துருச்சுன்றது வரைக்கும் கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு வைங்களேன். ஆனா அதுக்கு அப்புறமா ஒரு சீனு ஒண்ணு வச்சிருந்தாங்க பாருங்க. ஒரு ஷாட் பண்ணிருக்கான் பாருங்க, அவனை தவிர வேற எவனாலுமே பண்ண முடியாது. அடவா ராஸ்கல். எப்படி சார் ஒரு முதலாளியா இருந்துகிட்டு உயிரையே பொருட்படுத்தாம அந்த குழந்தையோட உயிரை காப்பாத்துனீங்க? ஏன் அவ்ளோ ரிஸ்க் எடுக்கறீங்க? பப்ளிசிட்டிக்காகவா? முதல்ல நீங்க கேட்ட கேள்வியே ரொம்ப தப்பு. டேய், எங்கேந்திரா திடீர்னு மைக்கெல்லாம் எடுத்துட்டு ஓடி வந்தீங்க? இதுல வேற சாரு அவர் உயிரை பணைய வச்சு அந்த புள்ள உயிரை காப்பாத்துனாரு. நீ பார்த்த சூப்பர்ரா. சிரிச்சுக்கோங்க, சிரிக்கதான் செய்யணும் நம்ம, அப்புறம் என்ன பண்றது? இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா ஹிந்தி சீரியலே தேவலை போல இருக்கு அப்படின்னு நம்ம வாயிலேயே சொல்ல வச்சிருவாங்க போலயே. அடுத்ததா ராஜலட்சுமி அப்படிங்கிறவங்க நம்மளுடைய இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. கார்த்திகை தீபம் சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு பயங்கரமான வீடியோ கால் ஒண்ணு பண்ணி வச்சிருக்காங்க. மறுபடியும் வீடியோ காலுக்கு வந்துட்டீங்களாடா? நீ ரொம்ப பேசிட்ட, இதுக்கு மேல நீ பேசாம இருந்தா எங்களுக்கு மரியாதை இல்லை. மேல சந்தேகப்பட்டு என் போன் எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த போனை கொஞ்சம் நல்லா உத்து பாருங்க. இவங்க கையில இருக்கிற வரைக்கும் வெள்ளை கலர் கோடு போட்டு இருந்த பேக்கேஸ் அப்படியே புடுங்கி இவங்க கைக்கு வந்த உடனே வேற பேக்கேஸா மாறி போச்சு. இந்த சீன்ல ஒழுங்கா தெரியாட்டாலும் அடுத்த சீன்ல அந்த போனை வச்சு அப்படியே வீடியோ கால் ஒன்று பேசியிருப்பாங்க. அதுல பக்காவா தெரியும். அதுல பாத்துருங்க. என்னாச்சு சங்கர், கத்தைய கண்டுபிடிச்சியா? கண்டுபிடிச்சிட்டேன் மேடம். வெரி குட். ஆளை வச்சு அத்தைய கிட்னாப் பண்ணிட்டு எனக்கு போன் பண்ணு. ஏன் தூக்கத்தை கெடுக்கிற? அந்த போன் மாறினது ஒரு பெரிய மேட்டர்னு எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கியா? யாரா நீ அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் அதுக்கப்புறமா வீடியோ கால் ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா,
ஃபர்ஸ்ட் டைமா வீடியோ கால செமையா பக்காவா எடுத்துட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் துள்ளி குதிச்சு பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு இருந்தேன். அப்ப அந்த சீரியல்காரன் கட்டி, டே தம்பி எதுக்கு அவசரப்படுற, எதுக்கு இப்படி சந்தோஷப்படுற, கொஞ்சம் முழுசா பாரு அப்படின்னாப்ல. சரின்னு முழுசா உத்து பார்க்கும் போது தான் தெரிஞ்சிச்சு உடனே தூக்க முடியாது மேடம். அவன் இன்னும் திருந்தல மாமா. இப்ப இங்க செக்யூரிட்டி பலமா இருக்கு. சரியான நேரம் பார்த்து தான் தூக்கணும். அத நீங்களும் பாத்தீங்களா? நல்லா கொஞ்சம் ஜூம் போய் பாருங்க. அங்க உள்ள வீடியோ கால்ல இருக்காரு இல்லையா, அவர் மட்டும் இல்ல, கூடவே அவர் போனையும் உள்ளேயே எடுத்து வந்திருக்காரு. இப்படி மாட்டிக்கிட்டீங்களே? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. ஆக மொத்தத்துல இந்த வீடியோ காலை மட்டும் உருப்படியா எடுத்துட்டோம் அப்படின்னா அது தமிழ் சீரியலுக்கே உண்டான அவமானம்டா அப்படின்னு நினைச்சு எதுவும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களான்னு தெரியலையே. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு அப்போ எடுத்து விடுவாரு. அதான் எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அடுத்ததான் சாய் ஸ்ரீ அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சு இந்த வீடியோ என்ன படம்னு கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே சவால் விட்டாங்க. நம்ம அந்த வீடியோ பார்த்த உடனே இது என்ன படம்னு கண்டுபிடிச்சிட்டேன். நீங்களும் ஒரு வாட்டி பார்த்துருங்க, உங்களால கண்டுபிடிக்க முடியுதா இல்லையான்னு பார்த்துருவோம். உன் மாமியார காப்பாத்திட்ட, ஆனா உன் பொண்டாட்டிய மறந்துட்டியே. ஐ திங்க் ஏய், என் மாமியாரை காப்பாத்த தெரிஞ்ச எனக்கு என் பொண்டாட்டியை காப்பாத்த தெரியாதா? இது அது இல்ல. பாத்துட்டீங்களா? இந்த சீனை நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோமே அப்படின்னு தோணுதா? தோணணும். ஒருவேளை உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா அப்படியே இத பாத்துருங்க, தெரிஞ்சிடும். உங்களுக்காக உன் மாமனை காப்பாத்த நினைச்ச நீ உன் பொண்டாட்டியை காப்பாத்த மறந்துட்டிய. உன் மாமியார காப்பாத்திட்ட, ஆனா உன் பொண்டாட்டிய மறந்துட்டியே. என்னையா பாக்குற? என் மாமனை பார்க்க தெரிஞ்ச எனக்கு என் பொண்டாட்டியை பார்க்க தெரியாது. என் மாமியாரை காப்பாத்த தெரிஞ்ச எனக்கு என் பொண்டாட்டியை காப்பாத்த தெரியாதா? கொம்பன் படத்துல வந்து அதே சீன் தான். பட் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்ச நம்ம டைரக்டர் மாமனாருக்கு பதிலா மாமியாரை மாத்தி அம்புட்டு பேரையும் கன்ஃபியூஷன் பண்ணி விட்டாரு. மற்றபடி எல்லாமே ஈ அடிச்சாங்க, காப்பி தான். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அடுத்தா விஜயலட்சுமி அப்படிங்கிறவங்க, இதெல்லாம் என்ன பிரமாதம், ஜீ தமிழ்ல வர கார்த்திகை தீபம் சீரியல்ல போய் பாருங்க, ஒரு பயங்கரமான கொடுமை ஒண்ணு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்ன கொடுமையா இருக்கும் அந்த குடிமையை வாயால எப்படினே சொல்லுவேன். நல்லா குழி தோண்டி புதைச்சி மூடி போட்டு போயிட்டாங்களா? சரி, ஓகே. அவங்க போய் எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு வர தெரியல. இந்நேரத்துக்கு டெட் பாடி ஆயிருப்பாங்க அப்படின்னு தானே நடிக்கிறீங்க. ஆனா எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு ஒரு சூப்பரான ட்விஸ்ட் ஒண்ணு வச்சாங்க பாருங்க. என்னங்கடா ட்விஸ்ட் அடிக்கிறீங்க? மை காட். மம்மி மம்மி அடே, அவங்க குழி தோண்டி புதைச்சி வச்சவங்கடா. வார்டுல அட்மிட் ஆன பேஷண்ட்டை ஏதோ டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு வர மாதிரி இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க. குழி தோண்டி புதைச்சிருக்கோமேன்ற மரியாதைக்காகவாச்சு கொஞ்சோண்டு மண்ணை எடுத்து அங்கங்க பூசி விட்டுருக்கலாம்ல. என்னடா குறைஞ்சி போயிட போறீங்க? இனிமே உங்க ஊர் எல்லையில இந்த பஞ்சாயத்து காலை எடுத்து வைக்க மாட்டான்டா. அடுத்த தர்ஷினி தர்ஷனா அப்படிங்கிறவங்க பாண்டியன் ஸ்டோர். இந்த பாண்டியன் ஸ்டோர் சீசன் 1 எல்லாம் நமக்கு எவ்வளவு கண்டென்ட் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. ஆனா சீசன் 2 ரொம்ப மோசங்க, நமக்கு கண்டென்ட்டே கொடுக்கறது இல்ல. சரி, இப்ப ஏதோ அதுல ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்களா, அது என்ன படம்னு வாங்க பாப்போம். இந்த பக்கம் வா, அண்ணன் உனக்கு எப்படி மரியாதை காட்டுறேன். ஓகே, பேசாம அண்ணன் போன்ல இருந்து நான் ஒரு மெசேஜ் தட்டி விடவா? ஹாய். சரவணன் மாமாவா? ஹாய். ஹாய், என்ன வந்திருக்கு? தூங்கிட்டீங்களான்னு சொல்லி கேக்குறேன். நீங்க ஏன் தூங்கல? அண்ணே விட்டீங்கன்னா எஸ்கேப் ஆயிருவான். இவனை ஏதாவது பண்ணணும்னே. சந்தோஷத்துல தூக்க வரலையோ? இந்நேரத்துக்கு அது என்ன படம்னு கண்டுபிடிச்சிருப்பீங்களே. ஒருவேளை கண்டுபிடிக்கலனா அப்படியே இதை பார்த்துருங்க, கண்டுபிடிச்சிருவீங்க. என் தங்கச்சி மாப்பிள்ளை இம்ப்ரெஸ் பண்ண அவன் போன்ல இருந்து நான் மெசேஜ் அனுப்புறேன். அண்ணன் போன்ல இருந்து நான் ஒரு மெசேஜ் தட்டி விடவா? ஹாய். ஹாய்.
ஐயோ அண்ணி மெசேஜ் பண்ணிருக்காங்க. சரவணன் மாமாவா? நாமளே மேனேஜ் பண்ணுவோம். ஹாய். வாவ் ஜி அவனும் ஹாய் நம்பிச்சிருக்கான். ஹாய். ஹாய் என்ன வந்திருக்கு? நீங்களும் வாங்க. சந்தோஷத்துல தூக்க வரலையோ? கலகலப்புட்டு ஒழுங்கா ஓடல, அதனால எந்த சீரியல் டைரக்டரும் தேடல. நம்ம தேடி கண்டுபிடிச்சி எடுத்துருவோம்னு எடுத்து வச்சுட்டாங்க போல இருக்கு. என்ன அங்க அண்ணனோட தங்கச்சியும் தங்கச்சியோட அண்ணனும் சேட் பண்ணுவாங்க, இங்க அண்ணனோட தம்பியும் அக்காவோட தங்கச்சியும் சேட் பண்றாங்க. எப்படிப்பட்ட மாற்றம் பாருங்க. என்னம்மா இது? கடைசியா மது அப்படிங்கிறவங்க அண்ணா செவ்வந்தி சீரியல்ல போய் பாருங்க, அதுல ஒரு படத்தை எடுத்து ஓட்டி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. என்னடா எல்லாமேவா படம்? தம்பி மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறாமா. எனக்கு என்னமோ குழந்தை எதையும் முழுங்கிட்டு தொண்டையில அடைச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. தலைகீழா குழந்தைய திருப்பி முதுகுல 2 தட்டு சொல்லுங்க. என்னங்க ₹1 கையின் கீழே விழுந்துருச்சுங்க. நீ ஒண்ணும் பயப்படாதம்மா, பையன் முடிச்சிட்டாமா. ஓ அந்த படமா? அது கொஞ்சம் பழைய படமாச்சேடா, அதுல ஒரு மாடிஃபிகேஷனை போட்டுக்காங்களா? சரி ஓகே, அது என்னன்னு பாருங்க. பாருங்க சார். தம்பி மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறாமா. குழந்தை ஏதாவது எடுத்து முழுங்கி இருக்கும். எதுக்கும் தொண்டைக்குழிய பாருங்களேன். எனக்கு என்னமோ குழந்தை எதையும் முழுங்கிட்டு தொண்டையில அடைச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லாம் சரியா போச்சுடா, உனக்கு ஆயுசு கெட்டிடா. நீ ஒண்ணும் பயப்படாதம்மா, பையன் முடிச்சிட்டாமா. அப்போ கொஞ்சம் டெக்னாலஜி கம்மி, பிள்ளையை தூக்கிட்டு வைத்தியர்கிட்ட ஓடினாங்க. இப்பதான் எக்கச்சக்க டெக்னாலஜி வந்துருச்சா இல்லையா, அதனால எதுக்கு பிள்ளையை தூக்கி ஓடிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால்லே முடிச்சிட்டாங்க. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ஆக மொத்தத்துல தமிழ் சினிமால இருக்கக்கூடிய சூப்பர் ஹிட் சீன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து முடிக்கிற வரைக்கும் தமிழ் சீரியல் இப்படித்தான் போயிட்டு இருக்கும் போல இருக்கு. ஒன்னும் பண்ண முடியாது, நம்ம தலையெழுத்தாவல் தான் ஓடு. சோ இன்னைக்கான டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி முட்டை சம்பவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை வச்சு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அந்த வீடியோல நான் மொத்தமா எத்தனை முட்டையை யூஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது தான் கேள்வியே. நல்லா யோசிங்க. அப்பாடா, இந்த கேள்வியை வச்சு எப்படியா அந்த வீடியோக்கு வியூஸ் ஏத்திடலாம். குச்சமே இல்ல. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமாச்சும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஒருவேளை என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காம அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லைக்கான டானு தட்டி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டான் வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இதே மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தட்ஸ் பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா, பை அண்ட் டேக் கேர்.